எல்லாம் சொல்லியிருக்கேன், பயப்படாம கூட்டிட்டு போ. எனக்கு தெரியாம என் பொண்ணுக்கு கல்யாணமா? உன் பையன் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் பொண்ணு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்பன்ற முறையில் நம்ம ஸ்டாண்டிங் என்ன? ஸ்டாண்டிங் வேண்டா, ஸ்டாண்டிங் மலையா? பிள்ளைகளை பெத்தோம் வளர்த்தோம் பெரியவங்களாக்கணும், அதுங்க இஷ்டப்படி நடக்குது, விடுறா. உன் பொண்ணு விஷயம் வேற. நானே அவன் பக்கத்துல இருந்து அவன் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். நீ பக்கத்துல இருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சியா? உன் பையனுக்கு என் மகளை கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு மருமகளா கூட்டி போற ஒத்த கால நின்னு என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப மட்டும் அவன் என் மருமகள் இல்லையா? என்னடா குழப்பற மலையா? நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே சமயம் வரும்போது உண்மையை சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னா நாய் மாதிரி கடிக்காத, மரியாதை அவங்க ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுல இருக்க சொல்லு. இப்ப அவங்க எங்க கல்யாணம் ஆகணும்னு எங்க போவாங்க? நீ ஒரு காட்டுப்ப, உனக்கு என்ன தெரியும்? நான் தான் அவங்க அனுப்பிச்சு வச்சேன். ஹனிமோ அம்மா கீதா, அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா. அப்பா உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாமா, இவங்கதான் எங்க அப்பா. ஓ, இவங்க எல்லாம் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? பட்டத்துக்கு தான் புதுசா வர்றாங்களா? முன்ன ஏதோ கட்சி மாநாடுன்னு சொல்லி எங்க குடும்பத்தோட ஒரு லாரி ஏற்றிங்க வந்துட்டாங்களே. அப்படின்னா நீங்க கட்சிக்காரன்னு சொல்லுங்க. நல்லா சம்பந்தி, நான் அரியாலா இருந்த அரசியலுக்கு வந்தவனாச்சே. ஏதோ எதிர்பார்க்காம என் கட்சி தோத்து போச்சேன்னு சொல்லி என் பெரிய புள்ளாண்டாங்கிறான மாணிக்கம் என் கைத செல்லாம் போட எனக்கு இல்லடா, சம்மந்திக்கு போட இவனை எதிர்கட்சியில கொண்டு போய என்ன சொல்ற மெம்பர் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த கிரான சின்ன பையன் ரைட்டுக்கு அண்ண. ஓ, அவர் இன்னொரு கட்சியில இருக்காரா? அவன் சும்மா மைண்ட் செட் போட்டுன்னு இருக்கான். அப்படி கூட்டம் கேட்டு 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 அவனால ஒரு நாளைக்கு மீட்டிங்ல ஏறி பேசி பெரிய ஆளாட மாட்டானா? சோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்க ஃபேமிலி உண்டு. ஐயா, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆனது அவ அதிர்ஷ்டம். கைத கவர்மெண்ட் கிடைச்சா மாதிரி அச்சான்னா தெரியுமா, பல்லா ஓட்டிடுவேன். நீ சாராய கடையில சாக்கடா வச்சிருந்த உன்னை ஒரு நாள் ஏதோ அமாவாசை ஆச்சன்னு கொஞ்சம் அதிக போதையில வந்து தாலியை கட்டா இம்மா பேச பேசுறேன், இவரை கட்டிடுவேன். கொஞ்சம் பொறுமையை பேசு. யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானே நடக்கும். உங்க மருமகன் வருவாரு, அவர்கிட்ட பேசுங்க. மாப்பிள்ள என்னங்க, எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க. வணக்கம் பாபா, வாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா தங்கி இருந்துட்டு போங்க. மருமகளுக்கு மாமியார் கொடுத்த புடவை பாத்தியா? இதங்க வீட்டு வேலைக்காரி தான் கட்டுவான். இந்தா நீயே வச்சுக்க. இந்த 5 கால கட்டில பர்னிச்சர் இதெல்லாம் அந்தமான போச்சு சொத்தா இருக்கலாம். இத கட்டிட்டு நாள்னு எனக்கு என்ன தலைவிதி? என் மருமக வாய்க்கு ருசியா பண்ணி போட்டு சாப்பிடணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுறது இல்ல. அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அதை விடுங்க ராதம்மா. என் பையனையாவது ஒழுங்கா கவனிக்க வேண்டாம். புருஷன் ஆபீஸ்ல இருந்து களைச்சி வரானே, அவனுக்கு சூடா காப்பி கொடுப்போம், இங்கிதமா 2 வார்த்தை பேசுவோம். செய்ய மாட்டாளே. எப்ப பாரு அவளுக்கு பணம் 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 தான். என்ன பண்ற ஜானகிமா, பழமொழி இருக்கவே இருக்கு, தாய் வைத்த பாப்பா பொண்டாட்டி பையத்தான் பாப்பான்னு. இந்த புருஷன் பக்தி பந்தம் பாசம் எல்லாம் அந்த ராமாயண காலத்தோடவே போச்சு. இந்த ஜாட பேச்சு எல்லாம் எனக்கு பிடிக்காது. எதையும் பட்டு பட்டுன்னு சொல்லணும். உங்க புள்ளையோட பைய பாக்க அங்க ஒண்ணும் கொட்டி வைக்கல. ராணி, உன்னை பத்தி யாருமா சொன்னாங்க? என் மருமக கதையை சொல்லிட்டு இருந்தம்மா. உங்க மருமக கதையை சொல்ல இந்த வீடு தான் கிடைச்சுதா? இதென்ன சத்திரமா? கண்டவங்க கதை படிக்க நான் வராதம்மா. ராணி, சின்னவங்க பெரியவங்க இல்லாம வார்த்தையை கொட்டிடாத. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதையை பேசுறது கத்துக்கோ. எனக்கு பிடிக்காதவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இது ஏன் வீடு, ஏன் இஷ்டம். வீடா? அப்போ என் வீடு?
ராமு வந்துட்டானா? இல்லைங்களே. அவன் இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டு இருக்கேன். அவன் வரட்டும். கீதா ஐயா, தம்பி வந்தாரு. ஊரை சுத்தால் சுத்தால் சுத்துல நம்ம சாராயம் கிடைக்கல. ஊரே நாங்க வரும்போது 4 சைக்கிள் டியூப் நிறைய சாராயத்தை ரொப்பிட்டு வந்துருக்கலாம்ல. நான் நாளைக்கு ஏற்பாடு பண்றேன் மாமா. மாப்பிள்ளைன்னா இது மாப்பிள்ளை. கீதா வேலை மேல இருந்து வந்துருக்குது. ஃபுல்லா கவனி. மகன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் இல்லாம ஒரு வேலை தெரியுமா வேலையா? தொண்டாட்சின்னு யாரோ ஒருத்தி நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம். நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடறான். ஆனா சொந்த ரத்தத்துக்கு அந்த அருமை புரியலையே. நட பழகிற வரைக்கும் தான் புள்ள, நடக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு இல்ல. இதெல்லாம் ஆடி ஓடுற வயசுல தெரியாது, ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க ஐயா? பொண்டாட்டியோட அருமையை சொல்றேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா இப்படியே நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் தெரியுமா? நீங்க என்ன டிசைட் பண்றதுக்கு எங்க வேணாலும் எடுத்து பார்த்தா வேணாம் பதில் கூடாது. சரி, இவன் பேசணும் பேசணும். எங்க முதலாளி இது வரைக்கும் ஒரு வார்த்தை என்ன தப்பா பேசுறது கிடையாது. கைது இல்ல. என்னைக்கு நான் பொண்ணை கொடுத்தனா அன்னைக்கு நான் சம்மந்தி ஆயிட்டேன். நான் தான் இந்த வீட்டு முதலாளி. நீ நான் வேலைக்காரன் நாய் பிடிச்சுக்கிறேன் நாய். பாத்தீங்களா பாத்தீங்களா, ஜனங்களும் எப்படித்தான் கண்டபடி எல்லாம் பேசுறாரு. வேலைக்காரங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறாரு. கோயிலா இருந்த இந்த வீட்டை 4 நாள்ல குப்பமே ஆக்கிட்டாருங்க. பைத்தியக்காரா, தெய்வம் இருந்தாதானே அது கோவில். அதான் இல்லையே. உள்ள கொண்டு போய் வச்சிடுங்க. மெதுவா ஜாகிரதை. ராணி, என்னம்மா இது? இவ்வளவு பெரிய சோஃபா செட்டு, டிவி, ஏதுமா இதெல்லாம்? பணம் உங்க பிள்ளை கொடுக்கல, எங்க அப்பா தான் கொடுத்தாரு. இருக்கா? நல்லதாமா இருக்கு. ராணி, ஆடம்பரமா வாழ பழகிட்டா அது ஒரு வியாதி மாதிரி. பின்னால் நம்ம சம்பாத்தியம் பத்தலன்னா கடன் வாங்க சொல்லும். அதனால நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றது நல்லது. இதெல்லாம் ஏன் அந்தஸ்துக்கு மீறினது இல்ல. உங்களுக்கு அப்படி இருந்தா நீங்க உபயோகிக்க வேண்டாம். ராணி, நீ இப்போ லட்சாதிபதி செவனோட மகள் இல்ல. உங்க அப்பா ஃபேக்டரியில சாதாரண இன்ஜினியரா வேலை பார்க்கற லட்சுமணனோட மனைவி. இந்த வீட்டு மருமக. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கோ. அதுக்காக வெறுந்தரையில உட்காரணும், அலுமினிய தட்டுல திங்கணும், சமய கட்டுல உங்களுக்கு சமமா காய்கறிங்க இருக்கணுமா? என்ன இதெல்லாம்? நான் உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி வந்தேனே தவிர உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரியா வரல. ராணி, நான் சொன்னது புரிஞ்சுக்காம ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆடம்பரத்துக்கும் சௌகரியத்துக்கும் இப்படி எல்லாம் கொண்டு வந்து போட்டா மாமனார் தெய்வல வாழ்ற மருமகன்னு என் பிள்ளைக்கு தானே கெட்ட பேர் வரும். அப்போ இதெல்லாம் கொண்டு போய் தெருவில் போட சொல்றீங்களா? என்ன ராணி, என்னாச்சு? வந்துட்டீங்களா? வாங்க. கேவலமா பேசுறதுக்கும் ஓரளவு வேணும். உங்க அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம்? நான் என்னப்பா சொன்னேன்? இத பாரு, நான் அந்தஸ்துக்கு மீறி இதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கா. இதெல்லாம் என்னைக்கும் தாங்குமா? என்ன தாங்குமா? தாங்குறவ நான். என் புருஷன் மேல எனக்கு இல்ல அக்கறை, எனக்கு இல்ல ஆசை, எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இத பாருங்க, உங்களுக்காகத்தான் என் வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன இடத்துல இருக்கிறேன். அதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் பேசலாம், அதை கேட்டுட்டு நான் இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலைவிதி இல்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கே போறேன். அலி, நான் தேவைன்னா நீ அங்கே வாங்க. அலி ப்ளீஸ். என்னம்மா இதெல்லாம்? நாளுக்கு நாள் சொல்ல அதிகமா போயிடுச்சு. உனக்கு வயசாடிச்சு தவிர அறிவே இல்ல. பேசாம கிருஷ்ணா ராமான் ஒரு மூலையில விழுந்து கிடக்கிறதானே? நான் ஒரு மூலையில இருக்கணுமா? சரிப்பா, நீ சொல்லிட்டல, நான் ஒரு மூலையில இருக்கேன். வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் தாண்டா அம்மா. அதுக்கப்புறம் இந்த அம்மா தேவையில்லடா. அன்னைக்கு கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்ச இல்ல, எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இருக்கேன்டா, நான் ஒரு மூலையில இருக்கேன்.